ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடு எங்கன்னு இருக்கு? ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடா? நம்ம சுப்பிரமணிய வீடா? ஆமாண்ணே. அவர் வீடு இங்க இருந்து நேரா போனோம்னா அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா ஒரு டீ கடை இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா 2 வீடு தாண்டி சுப்பிரமணிய வீடு தான். இங்க இருக்குல்ல சார். பல்ல கீழே போட்டாம போகிட்டு விவரம் சொல்ற இந்த ஊர்ல யாருமே இல்லண்ணே. அண்ணே என்னண்ணே நீங்க சொன்ன மத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுண்ணே. இந்த ஐயனார் கோயில் சொன்னீங்க, அது எங்கனுக்குள்ள இருக்கு? எது? இங்க இருந்து போன உடனே முத ஒரு ஐயனார் கோயில் இருக்குன்னு சொன்னேன், அதான் புரியலையா? ஆமாண்ணே. மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சுண்ணே. இங்க இருந்து போனோம்னா முத ஒரு தண்ணி கிணறு வரும். வருதுண்ணே. அங்க இருந்து வலது பக்கம் திரும்பணும்னா ஒரு முளைக்கூட்டு தின்ன வரும். வருதுண்ணே. அங்க இருந்து இடது பக்கம் திரும்பணும்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம் வரும். வருதுண்ணே. அங்க இருந்து 2 வீடு தாண்டி ஐயனார் கோயில். இங்க இருக்குல்லதானே. இப்ப நான் சொன்னதெல்லாம் விளாவரியா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுண்ணே. காலங்காத்தால என் உசுர புடிங்கி திங்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்காயா? அண்ணே தப்பா நினைச்சுக்காயண்ணே. இந்த இடையில தண்ணி கிணறுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு? இடையில இல்ல, முதல்ல அந்த கர்மம் தானே தெரிய மாட்டீங்க. இப்ப நீ சுப்பிரமணிய வீட்டுக்கு தானா போனோம், உன்னை கொண்டு விட்டுட்டு மத்தவளை பாக்கண்டா. அண்ணே